நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெறுவதாக. நாளின் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டினாரல்வா, அவரை துதிக்கலாமா? என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீரே என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன். நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு, என் பலனாகிய கர்த்தாவே. நான் உம்மில் அன்பு கூறுவேன், என் பலனாகிய கர்த்தாவே. நான் உம்மில் அன்பு கூறுவேன். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவா இருந்தார். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்தே. விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்தே. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. வேத பகுதி வாசிக்கலாமா? சங்கீதம் 66 வசனங்கள் 8, 9. ஜனங்களே, நம்முடைய தேவனை ஸ்தோத்திரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்மாவை உயிரோடே வைக்கிறார். இங்கே தாவீது ராஜா அழகாக சொல்லுகிறார், நம்முடைய தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள் என்று சொல்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு காலத்தில் இரவு வேளையெல்லாம் நம்முடைய வீடுகளில் எங்கேயுமே பகலும் சரி வேலை செய்கிற போதும் பெண்கள் எல்லாரும் கர்த்தரை துதித்து பாடுகிற பாடல் எல்லார் வீடுகளிலும் கேட்கும். இன்று ஆனால் அது மறைந்து போய்விட்டது. குடும்ப ஜெபம் மறைந்து விட்டது. அதற்காகவே நான் இந்த யூடியூப் சேனலை ஆரம்பித்தேன். இரவில் எல்லோர் வீட்டிலும் குடும்ப ஜெபம் மீண்டும் தொடங்கப்பட வேண்டும் என்று. இன்று நாம் பல காரியங்களுக்கு அடிமைப்பட்டு நாம் கர்த்தரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுவதை நாம் மறந்து போய்விட்டோம் அல்லவா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை துதித்து பாடுங்கள். மற்ற பாடல்கள்லாம் அதை ஒதுக்கி வைத்து விடுங்கள். நம்மளை உண்டாக்கின நம் தேவாதி தேவனை துதித்து ஸ்தோத்திரியுங்கள். நமக்கு ஒருவர் ஏதாவது ஒரு காரியம் இந்த உலகத்தில் உள்ளவங்க ஏதாவது செஞ்சிட்டா, இல்லை அவங்க பெரிய அந்தஸ்து உள்ளவங்களா பணக்காரங்களா இருந்தா அவங்கள புகழ்ந்து சொல்கிறோம் இல்லவா? எத்தனை பேர்கிட்ட மாறி மாறி சொல்கிறோம். ஆனால் அண்ட சராசரங்களையும் படைத்து நம்ம இருளிலிருந்து மீட்டெடுத்த நம் தேவாதி தேவனை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுவது எத்தனை எத்தனை அவசியமான காரியம். அன்பானவர்களே, நம்முடைய வீடுகளை கர்த்தரை துதிக்கும் சத்தம் கேட்கப்பட்டோம். அப்பொழுது அவர் நம்முடைய கால்களை தள்ளாட வட்டாமல் நம்மை உயிரோடே காப்பார், நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றுவார், நம் பிள்ளைகளை காப்பாற்றுவார், நம்மை உயர்த்துவார், நம் கால்கள் இடறி போக விட மாட்டார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா. கொடா கொடி நன்றி தகப்பனே. நாளின் காலை முதலையும் மட்டுமா என்னுடைய தயவுள்ள கரம் உங்க கிருபை எங்களை தாங்கினதேப்பா. நன்றியோடு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் அடியாளோடு இணைந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்திலே தருகிறோமப்பா. தங்கள் வீடுகளில் உம்மை துதிக்கும் சத்தத்தை மறந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்திலே தருகிறோம் ஐயா. இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு நான் இனி கர்த்தரை துதித்து பாடுவேன். வீட்டிலே இருக்கும்போதும் நடக்கும் போதும் கர்த்தரை துதித்து பாடி அவரை பாடும் துதியின் சத்தத்தை கேட்க பண்ணுவேன் என்று தங்களை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கால்களையும் தள்ளாட ஒட்டாமல் நீ கண்மன் மேலே நிறுத்துவீராக. அவளை காப்பாற்றுவீராக, குடும்பத்தை உயர்த்துவீராக. ஒவ்வொரு நம்முடைய கருத்திலே தாழ்த்தி தருகிறோம். விரோக்களை மூடி மறைச்சுக்கோங்கப்பா. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் அல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.